ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. நான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிள் இருக்கு. பார்த்ததுக்கு உங்கள் தாட்ஸ் வந்துட்டு கீழே ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ, சரிங்களா? ஸோ இந்த படத்தை வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கல. ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட், டீசரு, ட்ரெய்லர்லாம் ரியாக்ட் பண்ண நினைக்கிறேன். வந்துட்டு பாட்டு தீவானான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதே தமிழ் வெர்ஷன்ல வந்துட்டு கண்ணே கண்மணின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வெர்ஷனும் கூட நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஆனால் பார்க்கல கேட்கல வந்துட்டு கீழே மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கல, ஓகேவா? இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நல்லவே இந்த படத்தை வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours, ஓகேவா? எக்ஸாக்டா சொல்லணும்னா 2 hours 50 minutes ஒரு படம், ஓகேவா? இந்த 2 hours 50 minutes ஒரு படத்துக்கு தகுந்தாப்புல கதை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கதை இல்லை. லைக் வந்துட்டு சிம்பிள் தான். லைக் படம்னா எதுக்கு ஒரு லைஃப் ஜேர்னியை கூட வந்துட்டு ஷார்ட்டா லைக் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் படம்னு. லைக் படம் இருக்கு, ரைட்டா? ஃபிலிம் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கதையை வந்துட்டு ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரியே, ஓகேவா? ஒரு ரூட்டடான சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தா கூட வந்துட்டு அதே வந்துட்டு ஜவ்வு மாதிரி போட்டு இழுத்து வச்சிருக்கீங்க. ஹானஸ்டா அதுதான், ஓகேவா? பட் எனக்கு பாக்குறப்போ ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த படத்தை. திரும்ப உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, ஓகேவா? எனக்கு பிடிச்ச அந்த தீவானா சாங், ஓகேவா, தமிழ்ல வந்துட்டு கண்ணே கண்மணிய அந்த சாங் மட்டும் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் லூப் மூட்ல வந்துட்டு பார்த்து கேட்டுட்டு இருந்தேன், ஓகேவா? நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு இந்த படத்துல சாங்ஸ்ங்கிறது வந்து நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ்ல தான் வருது, பின்னாடி வருது. பட் எனக்கு தெரிஞ்சு தீவானா அண்ட் வந்துட்டு இன்னொரு சாங் இருக்கும், ஆர்ஆர்ஓன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். நம்ம சங்கர் மகாதேவன் அவர் பாடி இருப்பாரு, ஓகேவா? ஸோ அந்த சாங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. இந்த படத்துக்குள்ள வந்து இந்த சாங் இருக்கு, ஒரு ஞாபகத்துல இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்கு. அந்த 2 சாங் தான் கண்டிப்பா சொன்னேன். இன்னும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணு 4 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் மொண்டாஜ்ல வந்து. பட் எதுவுமே எனக்கு மண்டேல ஞாபகமே இல்லை, ஓகேவா? மொண்டாஜ்ல பாட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அதை இழுத்து வச்சுதான் இருக்கட்டும். என்னட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க, ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு கோவக்கார கேரக்டர் நம்ம தனுஷ் சங்கர். ஸோ அவர் வந்துட்டு கோவம் வந்துட்டா பஸ்ஸை போட்டு எரிக்கிறதா இருக்கட்டும், எவனசை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும். லைக் வந்து அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பரா மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்த்ததுக்கு முன்னாடி என்ன ஆதித்யா வர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியே ட்ரை பண்றீங்க, அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. நம்ம ஆதித்யா வர்மாவா இருக்கட்டும், கபீர் சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுன் ரெட்டி, இந்த கேரக்டர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரும் ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர் தான். அந்த மாதிரி ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அப்படின்னு சொல்லி தோணுச்சு, ஓகேவா? பட் நம்ம தனுஷ் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லைங்க, ஓகேவா? ஆர்டிஸ்ட்ல நடிச்ச எந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது, ஓகேவா? தனுஷ் சாரா இருக்கட்டும், நம்ம கீர்த்தி சனனா இருக்கட்டும், முக்கியமா நம்ம பிரகாஷ் சார் வந்துட்டு நடிச்சிருப்பாரு. நம்ம தனுஷோட அப்பாவா வந்திருப்பாரு. அவரை வச்சு அந்த சில எமோஷன் சீக்வன்ஸ் வரும், ஓகேவா? சூப்பரா கனெக்ட் பண்ண வச்சாங்க. லிட்டரலி அவரோட கட்டத்துக்கு தான், அவரோட சீனுக்கு தான் வந்துட்டு உண்மையிலே எனக்கு கண்ணீரே வந்துச்சு, ஓகே? ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு செகண்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன், அவர் வந்துட்டு எல்லாரும் காலையும் வந்துட்டு உழுவுற மாதிரி ஒரு சீன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு as an ஆக்டரா அவர் வந்துட்டு எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணணும். அது ஒரு ஆக்டரோட வேலை, ஓகேவா? அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணும். பட் இது வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரியாச்சு. பிரகாஷ் ராஜ் எல்லாரும் காலில் விடுவாரு, அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு. அதே நேரத்துல லைக் அது அங்க வந்துட்டு பிரகாஷ் ராஜ் ஒரு ஆக்டர் எனக்கு தெரியல, சங்கரோட அப்பாவா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாது, ஓகேவா? அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ லிட்டரலி கண்ணு கலங்கிடுச்சு. அவரை பார்த்து ஒரு 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 பரிதாபம் வந்துருச்சு. ஏன் சார் இப்படி பண்றீங்க, வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கதறிக்கு இருக்கோம், ஓகேவா? அந்த கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. தனுஷ் கேரக்டர் கூட கனெக்ட் ஆகி இருந்துச்சு. பட் கடுப்பாவும் இருந்துச்சு. உண்மையிலேயே என்ன கடுப்புனா இந்த ஹீரோயின் கேரக்டர் மேலதான், ஓகேவா? ஒரு சைடு வந்து சில பசங்களை வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்கும், ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் வந்துட்டு பசங்க தான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு லைக் வந்துட்டு அவங்க லைஃப் வந்துட்டு லைக் அழிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க விட்டுட்டு போன பொண்ணை நினைச்சு, ரைட்டா? அப்படி இந்த படத்துல வந்துட்டு ஹீரோயின் அந்த வேலை பண்றாங்க, ஓகேவா? ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, இந்த மாதிரி வேலை பண்றாங்க, ஓகேவா? ஒரு சைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சாட்டிஸ்ஃபைஸ்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். லைக் ஒரு சைட்டு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, ஏன் பசங்க தான் எப்பவுமே வந்துட்டு குடிச்சிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை நினைச்சு உருகுறோமா, ஏன் பொண்ணுங்க பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும்ல. பொண்ணுங்க இந்த படத்துல ஒரு பொண்ணு பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஓகேவா? பட் இந்த பொண்ணோட கேரக்டர் ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கும், கிளம்ஸியா இருக்கும். லைக்
இந்த ஹீரோயினே ஓகேவா, ஹீரோயினே முக்தின்னு ஒரு அவங்களோட கேரக்டர் பேரு. இந்த முக்தி வந்துட்டு முக்தி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஓகேவா, அவங்களுக்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுது, அவங்களுக்கே ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகேவா. அவங்களே ஆல்ரெடி வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க ஓகேவா. லிட்டரலி வந்துட்டு குடிக்க அடிக்ட் ஆகி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இவன் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட ஓகேவா. ஸோ இந்த கேரக்டர் பார்க்கும்போது என்னடா இந்த கேரக்டர் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிறதுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கவங்க சீரியஸ்லி. லைக் அந்த அந்த கேரக்டர் பார்த்தா கடுப்பாக இருக்கும் ஓகேவா. தனுஷ் சாரோட கேரக்டர் கூட எனக்கு ஓகே, இந்த கேரக்டர் வந்து கடுப்பாகி கோவமா இருந்தாலே வந்துட்டு அவன் என்ன பண்றான்னு தெரியல, லூசுத்தனமா அவனும் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா. தேவையே இல்லை, நீ வந்துட்டு லவ் ப்ரூஃப் பண்ணாதான் இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. பட் என்ன சொல்லுது, ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு கேரக்டரும் ஒரு மாதிரி சரியில்லாத கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களாம் சேர்ந்தா என்ன சேராட்டினா அப்படிதாங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க எமோஷனல் தான் கொண்டுட்டு போய் ட்ரை பண்ணிருப்பாங்க. லைக் வந்துட்டு லிட்டரலி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு ஹெவி ஹார்ட்டட் ஃபீலை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஃபுல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தோணுதா, படம் கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கும் போது இந்த ரெண்டு பேர் சேர்ந்துடவே கூடாதுடா, நீங்க சேர்ந்தாலும் சேராட்டி என்னடா கெட்டுச்சு அப்படிதான் கேட்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே எந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளால வந்துட்டு அந்த ஒரு கப்பல்ஸ் கூட நம்மளால கனெக்டே பண்ண முடியாது. என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். பத்தாவதுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, நான் லீனியர்ல சொல்றேன்னு சொல்லிட்டு லைக் அது எனக்கு கொஞ்சம் ஓகே தான். லைக் வந்துட்டு பிரசன்ட்க்கு வரும், அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்லேயே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு ஓகேவா. சரி படம் ஒரு இது கிளைமேக்ஸ் சாரி இந்த இன்டர்வல் வரும்போது தெரிஞ்சிருச்சு ஓகே. இன்டர்வல் போடல, பட் வந்து அந்த இன்டர்வல் போர்ஷன் வரல, லைக் வந்து ஃபேட் அவுட் பண்ற மாதிரி தெரிஞ்சு ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 1.5 மணி நேரம் இருக்கா. இந்த 1.5 மணி நேரத்துல படமே முடிச்சிருக்கோம்டா, 1.5 மணி நேரத்துல என்ன காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிடுச்சு. சரி 1.5 மணி நேரம் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். போய்கிட்டே இருந்துச்சு, வளவலன்னு இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கதான் போகுதுன்னு. எங்க சுத்தி போனாலும் கடைசியில் அங்கதானே வராங்க அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு உண்மையிலே. சரி படம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு போல பார்த்தா ஒண்ணு வந்துட்டு 45 நிமிஷம் இருக்கு. சரி ஒண்ணு முடிஞ்சிருக்கும் பார்த்தா 35 நிமிஷம் போட்டிருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறேன் ஓகே படம் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா 10 நிமிஷம் இருக்குன்னு போட்டிருக்கு. இதே எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்றேன். லைக் வந்து ஒவ்வொரு சீனை ஒரு சீக்வன்ஸையும் லென்த் எடுத்து வச்சிருக்கீங்க, எமோஷனலி நம்ம கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. லைக் டைம் எடுத்து லைக் ஆர்டிஸ்ட் கிட்ட பெர்ஃபார்மன்ஸா புரிஞ்சு பின்னி வாங்கியிருக்காங்க, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. பட் ரொம்ப டைம் எடுத்துருக்காங்களோ எமோஷனலி கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. பட் சுத்தமா என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ரெண்டு கேரக்டர் மேலே அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாகணும். லைக் சேராம போனாதான் நம்மளுக்கு ஹெவி ஹார்ட்டடா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். பட் வந்து இவங்க சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஹெவி ஹார்ட்டடாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சாங்க. பட் முழுசா நீங்க அந்த படத்துக்குள்ள குறைன்னு நான் சொல்லல, பட் எனக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அதுதான் நான் சொன்னேன். பட் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் ஆப்வியஸ்லி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஓகேவா. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பிஜிஎம்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, சாங்ஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே என்னோட ஃபேவரட் ஒன்லி ஃபேவரட் சாங் அவரோட வாய்ஸ்ல தீவானா ஹிந்தி வெர்ஷன், தமிழ் வெர்ஷன் வந்துட்டு கன்னி காமெடியா. இந்த படத்தை வந்துட்டு நான் கொஞ்சம் ஹிந்திலையும் பார்த்தேன், தமிழ்லையும் பார்த்தேன், சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். தமிழ்ல பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு ஓகே இருந்துச்சு. தனுஷ் பேசியிருப்பாரு, பிரகாஷ் சருக்கு அவரே வாய்ஸ் கொடுத்துருப்பாரு ஓகேவா, அவரே பேசியிருப்பாரு, நல்லா இருந்துச்சு. ஹிந்தியில பாக்குறப்போ தனுஷ் சார் எல்லா ஹிந்தி ஆர்டிஸ்டும் வந்துட்டு அவங்க வாய்ஸ் தான் பேசுறாங்க, தனுஷ் வேணா அவர் வாய்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆனா தனுஷ் சாரே அவர் வாய்ஸ்ல வந்துட்டு யாரோ டப் பண்ண மாதிரி இருக்கு. லைக் வந்துட்டு அது சிலது எனக்கு ஒட்டல, சில சீன்ஸ் வந்துட்டு அந்த டப்பிங் வாய்ஸ் வந்து எனக்கு ஒட்டல. அது டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி சொல்லுங்க, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு பாக்குறப்போ. பட் தமிழ்ல பாக்குறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, ஹிந்தியில பாக்குறப்போ எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஓகேவா, குறை கிடையாது. பட் அந்த சாங் தீவான சாங் வந்துட்டு நான் ஹிந்தியில தான் கேட்டேன் ஓகேவா. தமிழ் விஷயத்துல கேட்கறதுனா இது ஹிந்தியில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டுக்காக தான் இவ்வளவு நேரம் அந்த 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். 2 மணி நேரம் கழிச்சா பாட்டே விடுது தெரியுமா. பட் வந்து பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்து தாண்டா இந்த 2 மணி நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு இந்த சாங் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன் ஓகேவா. அந்த சாங் முடிஞ்சோட படத்தை பேச முடிப்பீங்களா அப்படின்னு தான் கேட்கிற மாதிரி ஓகேவா. குறை இல்லை, சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த ஸ்டாரி ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்டாரி ஓகேவா. எனக்கு ஒரு படம் மைண்ட்ல இருக்கு, இந்த ஸ்டாரி தானே, இதுதான் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டிடிங் பண்ணி கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கீங்களா அப்படிதான் தோணுச்சு. எந்த மூவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்னோட ஆன்சர் கூட ஒத்து போனுச்சுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சரிங்களா. அண்ட் யா இவ்வளவுதான் இருக்கு படமே இவ்வளவுதான், அதுதான் லென்த்ல தான் எடுத்து வச்சிருக்கீங்க ஓகேவா. ஸோ சில சீக்வன்ஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் கனெக்ட் பண்ண வந்துச்சு, பட் ஃபுல்லா கனெக்ட் பண்ண வைக்கல. ட்ரை பண்ணாங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு
ராஞ்சனாவா அந்த மூவி இருக்கு, கண்டிப்பா கேள்விப்படுங்க. அந்த படத்தோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தை வந்துட்டு நான் அந்த அந்த ராஞ்சான் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கல. லைக் இந்த படத்தை டைரக்டா பார்த்தேன். லைக் ஸ்டாண்டர்டான தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? அந்த ராஞ்சான வந்துட்டு ரீ-ரிலீஸ் பண்றப்போ வந்துட்டு கிளைமேக்ஸை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன். அந்த படத்துல வந்துட்டு தனுஷ் உண்மையிலே வந்துட்டு இறந்திருப்பாரு. பட் வந்துட்டு அவர் வந்துட்டு லைக் வேற ஊர்ல எப்படி சொல்றது, ரீஇன்கிரான் லைக் மறுபிறவி எடுத்து பிறந்து வந்திருக்கிறதாவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் உழப்பி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மறுபிறப்பு லைக் வந்துட்டு இந்த சங்கர் இந்த கேரக்டர் இருக்கார்ல, குந்தனோட ஒரு தம்பி தான். என்ன பிரதர் ஃப்ரம் அண்ணன் மதன்னு சொல்லுவாங்க. குந்தனோட வந்துட்டு இன்னொரு தம்பி தான் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மறுபிறப்பு தான் குந்தனோட மறுபிறப்பு தான் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்துட்டு மாத்திருப்பாங்க. பட் இந்த படத்துக்குள்ள அந்த படத்தோட கதை வந்துட்டு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இன்டர் கனெக்ட் ஆகல. இந்த படம் வந்துட்டு ஸ்டாண்டர்டோட தான் இருக்கு, ஒரு தனி படமா தான் இருக்கு. ஓகேவா? எதுவுமே வந்து சீக்வல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதான் ஸ்பெஷல் சீக்வல்னு சொல்லிட்டாங்களே. ஓகேவா? ஸோ வந்து இந்த படத்தை வந்துட்டு ஸ்டாண்டர்டோட தான் பார்க்கலாம். பட் ராஞ்சான் ஆல்வேஸ் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். கண்டிப்பாக தெரியும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு டைம் இருக்கும் அந்த படத்தை உட்காந்து பார்க்க போறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு டைம் கிடைச்சா உட்காந்து பார்த்துக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ஷேர் இருக்கு, சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், பாய்.